கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியான கிருபையை கொடுப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 24 அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி. அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி. இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, வானங்களுக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையில் உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை பணிந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கண்ணின் மணி போல எங்களை காத்து கொண்டிருக்கிற தயவுக்காக இரக்கத்துக்காக இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்களை நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பாதையிலே எங்களோடு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே போதிக்க எனக்கு ஞானத்தின் கிருபையின் ஆவியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்ததான வேத வசனம் அப்போஸ்தலர் பவுல் அவர்களை குறித்து கொள்ளை நோய் என்று அவர்களை சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக கொள்ளை நோயினுடைய பாதிப்பு, அதனுடைய போராட்டம், அதனுடைய கண்ணீர், அதனுடைய கோர தாண்டவம் உலகத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சபை கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் இப்படி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த கொள்ளை நோய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு தேவ மனுஷனை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் சற்று இன்றைக்கு தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய பிரயாணங்களை முடித்துக்கொண்டு எருசலேம் பட்டணம் வரும்போது தேவாலயத்திலே அவர் யூதர்களால் பிடிக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார்.
அந்த நேரத்தில் சேனாதிபதி வந்து அவரை மீட்டு சிறையில் அடைக்கிறார். அவர் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறார். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று 40 பேருக்கும் அதிகமானவர்கள் புசியாமல் குடியாமல் இருக்கிறார்கள். பவுலுடைய சகோதரியின் மகன் வந்து தகவல் சொல்லுகிறார். ஆகவே 100க்கு அதிபதிகள் அவரை செசரியா பட்டணத்துக்கு பாதுகாப்பாக அனுப்புகிறார்கள். அங்கு செசரியா பட்டணத்தில் போய் இருந்தபோது அந்த தேசத்தினுடைய கவர்னராகிய பேலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிக்கு முன்பாக வழக்கு விசாரணைக்காக யூதர்கள் எருசலேமிலிருந்து அனனியா தலைமையிலே வருகிறார்கள். அப்பொழுது தெர்த்துல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்குறிஞரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வழக்கறிஞர் பேலிக்ஸ் முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தும்படி வருகிறார். நான் இந்த தெர்த்துல்லு என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய உரையை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 வாசிக்கும் போதெல்லாம் அவர் மிக பெரிய சாதுரியவான், மிக பெரிய அறிவாளி. அவருடைய அந்த வழக்கை எடுத்து வைக்கும் அந்த முறை மிகவும் அற்புதமானவைகள். நாம் அவரை பாராட்டத்தான் வேண்டும். அங்கு நாம் பார்க்கிறோம், அவர் அழகாக அந்த பேலிக்ஸை புகழ்ந்து பேசுகிறார். அதற்கு பிறகு இந்த பவுலை குறித்து சொல்லும்போது அவர் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த நினைத்தார். அதுதான் குற்றம். அதற்கு முன்பு அவரை குறித்து ஒரு அறிமுகத்தை கொடுக்கும்போதுதான் இந்த மனிதன் இந்த உலகம் முழுவதும் கொள்ளை நோயாக இருக்கிறார். அடுத்து யூதர்களுக்குள்ளே கலவரத்தை உண்டு பண்ணுகிறார். நாசரேத் ஊர் கிறிஸ்து, அவருடைய மதத்துக்கு இவர் தலைவராக இருக்கிறார். எங்களது தேவாலயத்தை கெடுக்க தீட்டுப்படுத்த நினைத்தார் என்று சொல்லி அழகாக பொய்யாக தெளிவாக எடுத்து உரைக்கிறார். வழக்கறிஞர்கள் எவ்வளவு சுருக்கமாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார்களோ அது நீதிபதியை அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு தேசத்தில் 2 யானை படங்கள் போட்ட தீப்பெட்டி விற்பனைக்காக போய்கொண்டிருந்தது. அந்த தேசத்தில், அந்த ஊரில் அது மிகவும் மக்களால் வாங்கப்படக்கூடிய தீப்பெட்டி. அந்த தீப்பெட்டியினுடைய விளம்பரம், ஒரு யானை தீப்பெட்டி 50 பைசா. விளம்பரம், ஒரு யானை தீப்பெட்டி 50 பைசா. ஆனால் கடைகளில் விற்பனை செய்ததோ 1 ரூபாய்க்கு. ஆகவே அரசாங்கமும் இன்னும் நுகர்வோரும் அந்த கம்பெனி மேல் வழக்கு போட்டார்கள். இவர்கள் விளம்பரப்படுத்தினது ஒரு தீப்பெட்டி, ஒரு யானை தீப்பெட்டி 50 பைசா தான். விற்பனை செய்வதோ 1 ரூபாய். வழக்கு மன்றத்திலே வந்தது. இவர் ஏராளமான நஷ்ட ஈடுகளை வழங்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். அப்பொழுது ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஒரு பொய் சொன்னாராம். ஒரு யானை தீப்பெட்டி 50 பைசா, இங்கு இருப்பதோ 2 யானை தீப்பெட்டி, ஆகவே 1 ரூபாய் என்று நீதிபதியை அழகாக அவர் தன் வாதத்தினால் அவரை கவுத்து நீதியை பெற்றுவிட்டார். அருமை தேவ பிள்ளைகளே, நீதிபதிகள் வழக்குறிஞருடைய வாதத்திலே அவர்கள் வழுவி போவார்கள் என்பது உண்மை. சட்டம் என்பது இருட்டறைதான்.
அதில் வழக்கறிஞரின் வாதம் விளக்காக இருக்கிறது. இந்த தெர்த்துல்லு சிறந்த வழக்கறிஞர், அழகாக பேசினார். நான் எப்பொழுதும் இதை வாசிக்கும் போது அவரை நினைத்து பார்ப்பேன். இந்த நாளில அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பெயர் கொள்ளை நோய், பிளேக். அவர் ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கொள்ளை நோய் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் அந்த நோய்க்கு மருந்து இல்லை. முதலாவது, மருந்து இருக்குமானால் அது பாதிப்பில்லை. இரண்டாவதாக, அந்த நோய் வேகமாக பரவும். அந்த நோய் வேகமாக பரவும். அந்த நோய் தாக்கும் போது மரணம் ஏற்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இவர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் முழுவதும் இவர் கொள்ளை நோயாக இருக்கிறார். இவருடைய தாக்கம், இவருடைய போதனை, இவருடைய பிரசங்கங்கள் அநேகரை பாதித்து அநேகரை இவரண்டை இழுத்து கொண்டது, அல்லது இவர் போதிக்கிற கிறிஸ்துவண்டை இழுத்து கொண்டது. இந்த கிறிஸ்துவின் போதனையை போதித்து உலகம் முழுவதும் அவர் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். யூதர்களாகிய நாங்கள் இதில் பாதிக்கப்படுகிறோம் என்று வாதிடப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒருவேளை அது மிகவும் கொடுமையான ஒரு வார்த்தை தானே. அவன் ஒரு கொள்ளை நோய், மற்றவர்களை அழிக்கக்கூடியவன் என்று குற்றம் சாட்டப்பட்டது. நான் அதை இந்த கால வேளையில் அதை பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான தேவ மனிதன் என்று பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கையில அதே யூத மார்க்கத்தில் அவர் தீவிரமாக இருந்தார். யூத மார்க்கத்தில் அவர் மிக பெரிய போராளியாக இருந்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சபையை அவர் பாழ்படுத்தி கொண்டிருந்தார். வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சபையை அழித்து கொண்டிருந்தார். முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் மரணத்த போது அவன் மரிக்க வேண்டும் என்று சம்மதித்தார் என்று 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்மதம் கொடுத்து அவருடைய வஸ்திரத்தை அவர் வாங்கி வைத்துக் கொண்டார். அதுதான் உறுதி. கல்லறிந்து கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு எருசலேமிலே ஒவ்வொரு வீடுகளாக போய் ஜனங்களை பிடித்து இழுத்து காவலில் போட்டார் என்று பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது, இந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையிலே ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அநேக கிறிஸ்தவர்கள் எருசலேமிலே மரிப்பதற்கு இவர் காரணம். ஸ்தேவான் மாத்திரமல்ல, அநேகர் மரிப்பதற்கு இவர் காரணமாக இருந்தார். 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு 26ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எருசலேமிலும், அதாவது ஸ்தோத்திரம் 26:10-11 பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறையில் போட்டு அடைத்தேன்.
அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அதாவது ஜெபாலயங்களிலேயும் ஜெப கூட்டங்களிலும் நுழைந்து இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்களை துன்பப்படுத்தி தேவ தூஷணம் சொல்லும்படி செய்தார். அதாவது ஒரு சிலுவையை தரையிலே வரைந்து அந்த சிலுவையை அவர்கள் மிதித்து இனி நாங்கள் கிறிஸ்துவை வழிபட மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தேவ தூஷணம் செய்யும்படியாக செயல்பட்டார். கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்குவதும் கொலை செய்வதும் பயத்துக்குள் சபை இருந்தது அவருடைய வேலையாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் எருசலேமில் மாத்திரமல்ல, புறங்களில் மாத்திரமல்ல, பக்கத்து நாடாகிய சிரியா தேசத்தில் போய் தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியிடத்தில் உத்தரவு பெற்று எருசலேமிலிருந்து தமஸ்குக்கு புறப்பட்டு போகும்போது தமஸ்கு பட்டணம் அண்டை செல்லும்போது மத்தியான வேளையில தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தில் அவரோடு போன எல்லாரும் தரையில விழுந்தார்கள். ஒரு சத்தம் எபிரேய மொழியிலே கேட்டது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த சத்தம் மாத்திரம் பவுலுக்கு மாத்திரம் கேட்டது, மற்றவர்களுக்கு கேட்கப்படவில்லை. அந்த ஒளியில் எல்லாரும் விழுந்தார்கள். பவுலுடைய கண் மாத்திரம் குருடாக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவை அவர் முதலாவது விசுவாசிக்க துவங்குகிறார். அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். அவர் வேதத்தை அரேபிய வனாந்தரத்தில் இயேசுவின் பாதத்தில் கற்று ஊழியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அவர் ஊழியம் செய்த போது அவருடைய வாழ்க்கையில ஏராளமான இழப்புகளை சந்தித்திருந்தார். அவருடைய குடும்பம் நஷ்டப்பட்டது, அவருடைய மதம் நஷ்டப்பட்டது, செல்வங்கள் நஷ்டப்பட்டது. கிருபை மட்டும் போதும் என்று இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்தார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஏக்கம், சவால் நிறைந்த வார்த்தைகள். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் நன்மை செய்ய முடியவில்லை. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று தான் விருப்பம், செய்வதோ தீமையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். நியாயப்பிரமாணம் அவரை நீ செய்கிறதெல்லாம் பாவம் பாவம் என்று அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்த போது நியாயப்பிரமாணத்தின் வல்லமையிலும் இருந்து பாவம் மரணம் என்ற வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். பல கொலைகளை செய்த மனிதன் பல பேரை இயேசுவை மறுதலிக்கும்படி செய்த மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்ட போது அவர் தீர்மானித்தார், இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. பக்த சிங் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் முழுமையாக இருந்த இந்திய தேசத்திலே கராச்சியில் பிறந்த சர்தார்ஜியாக இருந்தார். அந்த நாளில அவர் இங்கிலாந்திலே சென்று உயர் படிப்பு படிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். இங்கிலாந்திலே போகும் முன்பாக திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றவர்.
இங்கிலாந்திலே சென்று அவர் உயர் கல்விகளை படித்துக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஊழியத்தை செய்ய துவங்கினார். ஆண்டவர் சொன்னார், இந்திய தேசத்துக்கு தான் நீ செல்ல வேண்டும், நீ இந்திய தேசத்தில் போய் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவுக்கு வந்தபோது அவரை மும்பை பட்டணத்திலே வரவேற்க, சுதந்திர இந்தியாவிலே வரவேற்க அவருடைய மனைவி பிள்ளைகள் வரவில்லை. அவருடைய பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். அவரிடத்தில் அவர் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய பணிக்காக புறப்பட்டார். மனைவியை அவர் சந்திக்கவே இல்லை. அவருடைய மனைவி கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாழ்க்கையின் முழுவதும் ஆண்டவராகிய இயேசுவை அவர் அறிவிக்கிற தேவ மனிதனாக இருந்தார். சென்னை பட்டணத்திலே, ஹைதராபாத்திலே, உலகின் பல பகுதிகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து பல ஆயிரங்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்த தேவ மனிதனாக இருந்தார். இழந்தது குடும்பங்களை, இழந்தது உலகத்தின் மேன்மைகளை, ஆனால் பரலோக தேவனுடைய கரத்திலே உன்னதமானவராக அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் இப்படி ஊழியம் செய்து அவருடைய ஊழியத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருக்குள் கல்வாரி அன்பு வந்தது. எந்த மக்களை அவர் துன்பப்படுத்தினாரோ அவருக்கு மூச்சு இருக்கு மட்டும் மனிதர்கள் அந்த கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அதற்காக கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கும் மட்டும் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி ஊழியம் செய்தார். தேவன் அவருக்கு அநேக கிருபைகளை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபைகளை அவர் பெற்று ஊழியத்தை செய்ததை குறித்து அவருடைய இரண்டாவது இறை தூதின் பயணத்தை அப்போஸ்தலர் 16, 17, 18 பார்க்கிறோம். ஐரோப்பிய நாடுகளுக்கு, கிரேக்க நாட்டுக்கு அவர் சுவிசேஷத்தை கொண்டு போன போது அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்பட்டதை பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்துக்கு முதலாவது செல்கிறார். அந்த பட்டணத்திலே ஜெப ஆலயம் இல்லை. ஏனென்றால் குறைந்த யூதர்கள் இருக்கிற இடத்துல ஜெப ஆலயம் இருக்காது. 10 பேருக்கு குறைவாக இருந்தால் ஜெப ஆலயம் வைக்க முடியாது. அவர்கள் ஓய்வு நாளிலே ஆற்றங்கரையில் இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். தியத்தீரா ஊரை சேர்ந்தவள், அவள் புறஜாதி யூத மார்க்கத்தை சார்ந்தவள். அந்த இரத்தாம்பரம் விற்கிற குடும்பம். ஆண்டவர் அந்த ஜெப கூட்டத்திலே அந்த குடும்பத்தை சந்தித்தார். பிலிப்பு பட்டணத்திலே அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மீதமுள்ள யூதர்களும் அந்த பட்டணத்தில் இருந்த ரோமர்களும் அவரை பிடித்து சிறைச்சாலையில போட்டபோது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைபட்ட போது, சிறைச்சாலையில அன்று ராத்திரி அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். நினைத்து பாருங்கள், கோடீஸ்வர மகன். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய வேதம் சொல்லுகிறது, கமாலியேல் பாதத்தில் இருந்து வேதத்தை கற்றவர். தரிசு பட்டணத்திலே பல்கலைக்கழகத்திலே பயின்றிருப்பார். அவ்வளவு உயர்ந்த மனிதன் சிறைச்சாலையிலே உட்காவல் அறையிலே மரண தண்டனை கைதிகளோடு இருக்கிறார். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடின போது சிறைச்சாலை அதிர்ந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. அந்த சிறைச்சாலையில
அதிகாரி சாக நினைத்த போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் உள்ளே இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் நம்புகிறேன் அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் பல கைதிகளும் இருந்திருப்பார்கள். இந்த ராத்திரி இவர்கள் துதித்து பாடினதை அந்த கைதிகள் கேட்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. சிறைச்சாலை விழவில்லை, அஸ்திவாரம் அசைந்த போது கதவுகள் துறக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, கட்டடம் உடையவில்லை. எல்லா கைதிகளும் தப்பித்து ஓடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் இந்த அற்புதமான சூழ்நிலையிலே நிற்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் மாத்திரமல்ல, அந்த சிறையில் இருந்த அத்தனை பேரும் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். பிலிப்பு பட்டணத்திலே சபை நிறுவப்படுகிறது. முதல் ஐரோப்பிய சபை பிலிப்பு பட்டணத்திலே நிறுவப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கொள்ளை நோயாக பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே போனார். அந்த லீதியாளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்தார். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். சிறைச்சாலையிலே ஒரு ஊழியம் செய்து அநேகர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வந்தார்கள். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த நாளிலே கொரோனா வைரஸ் இருக்கிற மனிதன் எங்கு போனாலும் அவன் அநேகருக்கு வியாதியை கொடுத்து விடுவான் என்று சொல்லி தியத்திரா, அதாவது பிலிப்பு பட்டணத்தின் அந்த ஓய்வு நாளில் ஜெப கூட்டத்திலே போனபோது அங்கு கொள்ளை நோய் மற்றவர்களுக்கு பரவியது. பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலைக்குள் போனபோது கொள்ளை நோய் எல்லாரையும் பிடித்து கொண்டது. எவ்வளவு அற்புதமான தேவ மனிதன் பாருங்கள். அங்கிருந்து தெசலோனிக்க பட்டணம் போகிறார். தெசலோனிக்க பட்டணத்தில் ஜெபாலயம் இருக்கிறது. ஜெபாலயத்தில் இவர் போனபோது, இவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் போது வேதத்தை அவர் எடுத்து போதிக்க ஆரம்பிக்கிறார். 3 வாரங்கள் ஊழியம், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பு பட்டணத்தில் செய்த ஊழியத்தை குறித்து அந்த சபைக்கு பிலிப்பியர் கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம் என்னவென்றால், அந்த சபை பொருளாதார வாழ்க்கையிலே குறைவுற்ற சபைதான், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற சபையாய் அது காணப்பட்டது. அந்த சபை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த சபையை சொல்லுகிறார். அந்த சபையை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று அந்த சபைக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மைகளும் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவே நம்முடைய மேன்மை என்று சொல்லுகிறார். நம்முடைய பிரயாணம், நான் பரலோகத்தை நோக்கி போகிறேன் என்று போதிக்கிறார். எவ்வளவு அற்புதமான சத்தியங்கள் 4 அதிகாரத்திலே. தெசலோனிக்கர் பட்டணத்திலே ஊழியம் செய்து அங்கு ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அற்புதமான சபை. முதலாவது அவர் எழுதின கடிதங்கள் தெசலோனிக்கர் சபைக்கு தான் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர். அந்த சபை மக்கள் 2ஆம் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவரை தொழுது கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை 2ஆம் வருகையை எதிர்பார்த்து இருந்தது. அவர்களுக்குத்தான் அவர் முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொரு அதிகாரமும் 5 அதிகாரமும் முடியும் போது கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருப்பதை குறித்து சொல்லுவார். அங்கு அழகாக ஆண்டவருடைய வருகையை குறித்து விளக்கமாக சொல்லுகிறார். மரித்து போன மக்களை குறித்து கவலைப்படாதீர்கள், நிச்சயமாய் நாம் அவர்களை சந்திப்போம். முதலாவது அவர்கள் உயிர்த்தெழுவார்கள், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எக்கால சத்தம் கேட்கும் போது அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம் என்கிற செய்தியை அற்புதமாக சொல்லியிருப்பார். நான் அதிகமாய் விசுவாசிப்பது இதுதான்.
என் ஆண்டவராகிய இயேசு வருவார். ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த சரீரம் மண்ணுக்குள் போனாலும் அது உயிரோடு எழும்பி ஆண்டவரை சந்திக்கும். என் ஆண்டவர் வரும்போது நான் இருப்பேன் என்றால் மறுரூபமாக்கப்பட்டு புவியீர்ப்பு விசையை கடந்து இயேசுவோடு கூட நித்திய காலமாயிருப்பேன். என் ஆத்தும மணவாளனோடு கூட நித்திய காலமாக இருப்பேன். அதுதான் சந்தோஷம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சபையை உருவாக்கினார். 18ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது அந்த நாட்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்ரோ சிட்டி என்று சொல்லலாம், ஒரு காஸ்மோபாலிட்டன் பட்டணம், அது ஒரு துறைமுக பட்டணம், பலவிதமான விக்கிரக வழிபாடு நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தின் சரித்திரங்கள் பரிதாபமானவைகள். அந்த பட்டணத்தில் ஊழியத்தை செய்தார். 1.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். அந்த ஒரு பட்டணத்தில் மாத்திரம் அவரை யாரும் அடிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உண்மையில கை போடுவதில்லை என்று சொன்னார். அந்த பட்டணத்தில் ஊழியத்தை செய்து அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். அந்த பட்டணத்துக்காக 3 கடிதங்களை எழுதியிருப்பார் என்று அறியப்படுகிறது. 2 கடிதங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. நான் வேதத்தை படிக்கும் போது அந்த 2 கடிதத்திலேயும் ஏராளமான சத்தியம் சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மிகவும் பிரச்சனைக்குரிய சபையாக கொரிந்து சபை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான வரங்கள் அந்த சபைக்கு இருந்தது. ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை நான் இப்படி பார்க்கிறேன். அந்த பிரச்சனைகள் இருந்தபடியால் பவுல் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை எழுதுகிறார். அவைகள் தான் இன்றைக்கு சபையினுடைய சட்டமாக, சபையினுடைய ஒழுங்காக நாம் கடைபிடிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த துறைமுக பட்டணத்துல, பாவம் பெருகின பட்டணத்துல, துன்மார்க்கமாய் ஜீவித்த பட்டணத்துல, அந்த பட்டணத்துல இந்த கொள்ளை நோய் போய் அநேக ஆயிரங்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்தது. அநேக ஆயிரங்களை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றியது. இதுதான் அவரை குறித்து தெர்த்துல்லு சொல்லுகிறான், இவன் கொள்ளை நோயாக இருக்கிறான். இந்த கொள்ளை நோயினுடைய பிறப்பிடம் இவன்தான். யோசித்து பாருங்கள், அண்டை தேசத்திலே ஒரு ஊரில் ஆரம்பிக்கப்பட்டதான, கடந்த வருஷத்தில் தெரியப்பட்டதான இந்த வைரஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த எருசலேமில் புறப்பட்டு தமஸ்கு வீதியிலே சந்திக்கப்பட்டவர். உலகத்தின் பல பகுதிகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரமற்ற ஒரு சிறையிருப்பின் பகுதிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நெருக்கங்கள், நோயை குறித்ததான பாரங்கள், பொருளாதார போராட்டங்கள். நான் பல பேரோடு பேசும்போது அவருடைய பொருளாதார நிலைமைகள் சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. எப்படி தொடர்ந்து முன்னோக்கி செல்லுவதற்கு புரியவில்லை. ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் கடலில் வாழும் மீன்களுக்கும் உணவை கொடுக்கிற பரிசுத்த விசுவாசிகளே கைவிட மாட்டார். ஆனாலும் கவலைகள், பாரங்கள், குடும்பங்களை நினைத்து கண் வடிகிறது கண்ணீரால். அருமை தேவ பிள்ளைகளே, பாதிக்கப்பட்ட நிலைமையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று நேரம் யோசித்து பார்ப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருடமாகிறது? ஆண்டவரை தொழுது கொண்டு எத்தனை வருடமாகிறது?
சபைகளுக்கு வந்து எத்தனை வருடமாகிறது? கர்த்தருடைய பந்தியிலே கலந்து எத்தனை வருடமாகிறது? நாம் சுத்தமானவர்களா அல்லது தெர்த்துல்லு சொன்னது போல கொள்ளை நோய்களா? இயேசு என்ற ஜீவன் நமக்குள் வந்திருக்குமானால், இயேசு சொன்னார் அல்லவா, யோவான் 7:37-38, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து உயிருள்ள நதிகள் புறப்படும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள் அல்லவா? ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் சுரந்ததல்லவா? நதியாக பாய முடிகிறதா? இல்லாவிட்டால் அடைக்கப்பட்டு அணைகளால் கட்டப்பட்டு கிடக்கிறதா? அந்த நதி ஒரு கொள்ளை நோயை போல புறப்பட்டு போய் அநேக மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்திருக்க வேண்டும். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவ காலத்தில் ஒருவராவது பரலோகத்தில் நம்மை சந்திப்பார்களா? ஒருவராவது வந்து பரலோகத்தில் நம்மை சந்திப்பார்களா? அல்லது இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டத்தை முடித்து நாம் தேவனுடைய பரதேசத்துக்குள் கடந்து போகும்போது நம்மை வரவேற்பதற்காக யார் இருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலேயே கிறிஸ்து என்ற வைரஸ் நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். என்னுடைய பெயரை யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்டேன். தேவன் அவரை தெரிந்து கொண்ட வாழ்க்கையை அவர் நிறைவேற்றும்படி செய்தார். அவர் ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்கு போகும்போதும் அதனுடைய ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இயேசுவை அறிவித்தார். ஒவ்வொரு பட்டணத்திலையும் இயேசுவை அறிவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஜீவியம் இருக்கிறது? ஆண்டவர் அவரை சந்தித்த போது, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு அதை சாட்சியாய் அறிவிக்க வேண்டும், தேவனுடைய பாதத்தில் இருக்க வேண்டும், தேவனை அறிவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் மறைந்துதானே போகும். மனித ஆயுசு நாட்கள் இந்த பூமியிலே நிரந்தரம் அல்லவே. நம்முடைய கண்கள் காதுகள் கேட்க எத்தனையோ மக்கள் இந்த ஓட்டத்திலே மறைந்து போயிருக்கிறார்களே, இந்த பாடுகளிலே மறைந்து போயிருக்கிறார்களே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறைந்து போயிருக்கிறார்களே. சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய பகுதியிலே ஊழியம் செய்கிற ஒரு போதகருடைய மனைவி காலையில சற்று நெஞ்சு வலிக்கிறது என்று ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள். மரித்து விட்டார்கள். கொரோனா. என்ன செய்ய வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். 55 வயது. சூழ்நிலை நிமித்தமாக என்னை தொடர்பு கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, போதகருடைய மனைவி எரிக்க வேண்டும். நான் சொன்னேன், செபம் பண்ணி நல்லடக்கம் செய்யுங்கள். ஜெபம் பண்ணி நல்லடக்கம் செய்யுங்கள். அதற்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுத்தேன்.
எதற்காக சொல்லுகிறேன்? கர்த்தரை ஆராதித்த ஒரு தேவ மனுஷி ஒரு ஜெபத்தோடு அடக்கம் பண்ணப்பட ஒரு சந்தர்ப்பம். நினைத்து பாருங்கள். எத்தனையோ மக்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் போய்விட்டார்கள். நிரந்தரம் இல்லாத உலகத்தில், நிரந்தரம் இல்லாத மனித வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளே, நாம் இயேசுவை எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? 1937 ஆண்டு முசோலினி எத்தியோப்பியா தேசத்தின் மேல் படையெடுத்தார். உடன்படிக்கை பட்டி அங்கு இருக்கிறது என்று நினைத்து அவர் படையெடுத்தார். ஏப்ரல் மாதம் வால்மா என்ற பட்டணத்தை தாக்க திட்டமிட்ட போது அங்கிருந்த கிறிஸ்தவ ஊழியர்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் எத்தியோப்பியா வால்மாவை விட்டு புறப்பட்டு செல்லும் போது அந்த பட்டணத்திலே 48 கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். 48 கிறிஸ்தவர்கள். அவர்களில் சிலருக்கு மாத்திரம் படிக்க தெரியும், வாசிக்க தெரியும். அவர்களுடைய கரங்களிலே மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் மாத்திரம்தான் இருந்தது. அந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. 4 வருடங்கள் கழித்து எல்லாம் முடிந்து மிஷனரிகள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்போது அவர்கள் என்ன நடைபெற்றிருக்குமோ என்று வரும்போது விட்டு சென்ற 48 பேர் 10,000 பேராக பெருகியிருந்தார்களாம் 4 வருஷத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அல்லவோ உண்மையான கொள்ளை நோய்கள். இந்த உலகம் சொல்லுகிற கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள் இருந்து அவர்கள் மூலமாய் கொள்ளை நோய் அந்த தேசத்திலே 10,000 கிறிஸ்தவர்களை உருவாக்க முடிந்தது. பிரசங்கிக்கிற நான் வெட்கப்படுகிறேன். பிரசங்கிக்கிற நான் வெட்கப்படுகிறேன். மேய்ப்பனாகிய நான் வெட்கப்படுகிறேன். அவமானத்தால் தலை குனிகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதபடி இந்த வைரஸை அழிக்கத்தக்கதான இம்யூனிட்டி பவர் எனக்குள் இருந்திருக்கு. கிறிஸ்துவின் ஜீவன் என்னிலிருந்து வெளிப்பட முடியாதபடி என்னை ஆட்கொண்ட தீய வல்லமை அல்லது நான் இசைந்த தீய வல்லமை என்று வெட்கப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக இயேசு நம்மை ஆளுகை செய்யணும். நம் மூலமாய் அநேகர் இயேசுவண்டை வர வேண்டும். இந்த காலத்துல இந்த வார்த்தை நம்மை சிந்திக்கும்படி செய்யட்டும். நம்மை நாமே கேள்வி கேட்கும்படி செய்யட்டும். நான் கிறிஸ்து என்ற ஜீவன் உள்ள அந்த வைரஸ் எனக்குள் இருக்கிறதா? இது எனக்குள் இருந்து அநேகருக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? நான் உப்பாக வெளிச்சமாக இப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வைரஸாக இருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் அநேக உபதேசங்களை படித்து விட்டோம். அநேக பிரசங்கங்களை கேட்டு விட்டோம். ஆனால் ஒன்று பிரயோஜனமில்லாத வாழ்க்கை. ஒரு தேவ மனிதன் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்தார். 90 வருடங்கள் கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு ஆராய்ச்சி அவர் செய்த போது
அதாவது கிறிஸ்தவ ஜீவியத்திலே சிறந்து விளங்கிய மக்கள், இயேசுவோடு நடந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தபோது அவர் எழுதியிருக்கிறார், அந்த மக்களுடைய வேலை வேத வசனங்களை மனப்பாடம் செய்தார்கள். முதலாவது தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெரியவர்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய மேஜையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய வசனங்களை மனப்பாடம் செய்யும்படியான மனம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆறுதல் வசனங்கள், தேறுதல் வசனங்கள் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏராளமான வசனங்கள் வாட்ஸ்அப்ல வருகிறது. நானும் தினமும் ஒரு வசனம் அனுப்புகிறேன். நாம் மனனம் செய்யலாமே. அடுத்து அந்த தேவ பிள்ளைகள் அவர்கள் மற்றவர்களோடு இணைந்து செபித்தார்கள். மற்றவர்களோடு இணைந்து செபித்தார்கள். தமிழகத்திலே குறிப்பாக இந்த 50 இருந்து ஒரு 90 வரைக்கும் என்று சொல்லலாம். அவ்வளவுதான். ஏராளமான மக்கள் கூட்டங்கள் கூடி செபிப்பார்கள். தேவ பிள்ளைகள் கூடி செபிப்பார்கள். சாயங்கால வேளைகளிலே ஆங்காங்கு கூடி செபிப்பார்கள். மரத்து மூடுகளிலே உட்கார்ந்திருந்து முள் புதர்களிலே செபித்தார்கள். கிராமத்துக்கு வெளியே போய் ஜெபிக்க வேண்டும் என்றால் இருட்டுற பிறகு கஷ்டம் அந்த நாட்களிலே. அப்படி இருந்தும் நான் ஒருவரை அழைத்து கொண்டு போய் நான் பலமுறை ஜெபித்து இருக்கிறேன். குழுவாக கூடி ஜெபித்தல். அடுத்து தாங்கள் கற்ற இயேசுவை மற்றவரிடத்திலே சொல்லுவது. ஒரு முதிர்ந்த ஆன்டி 2 நாட்களுக்கு முன்பாக என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்திலே இருக்கிற தேவ மனுஷி அங்கள் இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போய்விட்டார்கள். தனியாக வீட்டில் இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது. இரவு படுப்பதற்காக அவர்களுக்கு ஒத்தாசை செய்கிற குடும்பத்திலிருந்து 2 பிள்ளைகள் வந்து படுக்கிறார்கள். ஆண்டி சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு இரவும் சங்கீதத்தை அவர்களை வாசிக்க சொல்லுவேன், வேதத்தின் கதைகளை சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேருக்கு வேதத்தின் கதையை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் நாம். அப்படி என்றால் கிறிஸ்து நமக்குள் பரிபூரணமாக இல்லையோ? கிறிஸ்து நம்மை முழுமையாக ஆளுகை செய்யவில்லையோ? இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, என் ஓட்டத்தை முடிக்கும் முன்பாக ஒரு 100 பேரை உம்மண்டை கொண்டு வரட்டும் அப்பா. ஒரு 100 பேருக்கு உம்மை அறிவிக்கட்டும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வருடங்களுக்கு முன்பாக நான் தென்னகம் போயிருந்த போது ஒரு மனிதர் என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், தம்பி, ஒரு குறிப்பிட்டதான ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போனேன். அந்த ஊரிலே ஒரு சகோதரி என்னை சந்தித்து உங்களை விசாரித்தார்கள். என்ன தெரியுமா? ஒரு ஜெப கூட்டத்திலே அவர்கள் தங்கள் கணவருடைய தீய பழக்கத்துக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீர்களாம், ஆண்டவர் மாற்றுவார், நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். காலங்கள் ஓடியது. கணவர் இயேசுவை விசுவாசித்தார்.
அடிமைப்பட்டு கடந்திருந்த மது பழக்கத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவித்து தேவ ராஜ்யத்துக்கு போய்விட்டார். இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்க காரணம் அந்த தேவ மனுஷன் என்று சொன்னார்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் இப்பொழுதும் இதைத்தான் விரும்புகிறேன். ஏராளமான மக்களுக்கு என் ஆண்டவரை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். என் ஆண்டவருடைய அன்பு போய்விட வேண்டும். அவர்களுக்குள் கல்வாரி இயேசு போய்விட வேண்டும். அவர் அவர்களுக்குள் ஆளுகை செய்யட்டும். பரலோக ராஜ்யத்தில் அநேகர் நம்மை சந்திக்க ஓடி வரட்டும். கொள்ளை நோயாய் மாற ஒப்பு கொடுப்போம். ஆமென். பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை தெர்த்துல்லு சொன்னார், கொள்ளை நோய் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கொள்ளை நோயை குறித்து நேரடியாக அனுபவப்பட்டவர்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்காக கொள்ளை நோயாய் மாற்றும். எங்கள் மூலமாய் கிறிஸ்து அநேகருக்குள் கடந்து போகட்டும். அப்படி செய்வீராக. இந்த அறிவை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் என கேட்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் கொள்ளை நோயாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் மனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.